திருப்பத்தூரில் அரசு பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சுவரன் மாறன் பாரிவள்ளல் கல்வி அறக்கட்டளை சார்பாக 10வது ஆண்டாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி பரிசளிப்பு விழா மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. திருப்பத்தூரில் உள்ள தனியார் மகாலில் சுவரன் மாறன் பாரிவள்ளல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முத்தரையர் சமூகத்தைச் சேர்ந்த 65 மாணவ மாணவிகளுக்கு ரொக்கம், கேடயம், புத்தகங்கள் சிறப்பு கல்வி பரிசுகளாக வழங்கப்பட்டு மாணவ மாணவிகள் பாராட்டப்பட்டனர். விழாவிற்கு அறக்கட்டளை துணைத் தலைவர் பாண்டிக்கண்ணன், பொருளாளர் நாகராஜன், துணை பொருளாளர் குருசாமி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அறக்கட்டளை நிர்வாகி சுப்பையா, அழகு ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். மதுரை அருள்மிகு கருமழையான் கல்வி அறக்கட்டளை செயலாளர் தலைவர் பாலசுப்ரமணியம், தேசிய முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழு ஒற்றை சான்றிதழ் உரிமை மீட்புக் குழு நிர்வாகி டெக், மதுரை அருள்மிகு கருமழையான் கல்வி அறக்கட்டளை செயல் தலைவர் பாலசுப்ரமணியம், தேசிய முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழு ஒற்றை சான்றிதழ் உரிமை மீட்புக் குழு நிர்வாகிகள் குபேந்திரன் ரங்கசாமி, கோதட்டபாணி, நல்லாசிரியர் மாரிமுத்து, கண்ணன், அர்ச்சுனன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து புதூர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரும் சிவகங்கை துரோணா IAS அகாடமியின் ஒருங்கிணைப்பாளருமான பாலகுருநாதன் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேல்நிலை கல்வி தொடர்வது குறித்தும், அதன் பின்பு அரசு வேலையில் சேர்வது, தொழில் தொடங்குவது குறித்தும் விழிப்புணர்வு உரையாற்றி மாணவர்களுக்கு வழிகாட்டினார். அப்போது 10ஆம் வகுப்பிற்கு பிறகு 11ஆம் வகுப்பில்தான் பாடங்களை தேர்வு செய்யும் பொழுது இலக்குகளோடு வரையறுக்க வேண்டும். வரையறுக்கப்படாத இலக்குகள் திசை மாறி சென்றுவிடும் என்றார். இந்திய குடியரசு ஆதரவிற்கு முன்பு பிராமணர்கள் தேர்ந்தெடுத்த 3 படிப்புகள் மருத்துவம், சட்டம், ஆடிட்டர். ஏனென்றால் இந்த படிப்புகளுக்கு மட்டும்தான் பணி ஓய்வே கிடையாது என்றார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தில் இவ்வளவு படிப்புகள் இருக்கா என பல ஆசிரியர்களுக்கே தெரியாது. நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தாலே தெரிந்துவிடும் என பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய மாணவி ஒருவர், நான் என் அப்பாவிற்காக படிக்க ஆசைப்பட்டேன். என் அப்பா படிக்கவில்லை. நான் 12ஆம் வகுப்பில் 513 மதிப்பெண்கள் எடுத்த பொழுது என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் அப்பாவிற்காக நான் நன்றாக படிப்பேன் என பேசியதும் அறக்கட்டளை தலைவர் பரமசிவம், இப்பொழுது கல்வியில் அருமை புரிகிறதா? இதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் பாடுபடுகிறோம் என கூறினார். இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் உணவினர்களுடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அறக்கட்டளை துணை செயலாளர் காலைலிங்கம் நன்றியுரையாற்றினார். நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டு எங்க அப்பாவுக்காக, எங்க அப்பாவோட கஷ்டத்தை நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். 8வது இருந்து எங்க அப்பா கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். அவருக்காக தான் நான் என்எம்எஸ் பாஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அவருக்காக தான் பாஸ் பண்ணேன். 10th அவருக்காக தான் மார்க் பண்ணேன். எங்க அப்பா படிக்கல. அப்ப 4 பேர் உங்க பொண்ணுகளோட மார்க் அப்படின்னு அவர் சொல்லி நான் பெருமைப்படணும், அவங்க பெருமைப்படணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ரிசல்ட் அன்னைக்கு எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா போன் அடிச்சு பேசிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசினாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க, நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, உன் படிப்புக்கான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லல என் அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு நான் நினைச்சேன். கல்வியின் அருமை தெரியுதாதான், கல்வியின் அருமை தெரியுது. நீ படிச்சா உங்க அப்பாவுடைய பேரே வெளியே தெரியுது. இன்னைக்கு நான் மகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றோம். நான் உட்பட அந்த பெருமையை தான் காப்பாற்றணும். இப்பொழுது 12ஆம் வகுப்புக்கான ஆறுதல் பரிசு வழங்கப்படுகிறது. இதே போன்ற பேர் வாசிப்பாங்க 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள்.